வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு ஆங்கில பாடம் பயிற்சி புத்தகத்தில் 7வது பாடம் பி ஸ்ட்ராங் பி பிரேவ். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் வேர்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், அஜய் டேஸ் ப்ராக்கெட்டில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ரோல்டு அப்படின்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். அஜய் டேஸ் ஹிஸ் சன் இன் த நியூ ஸ்கூல். இந்த இடத்துல என்ரோல்டு அப்படிங்கிறது தான் பொருத்தமானது. அதை நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். அதை எடுத்து அந்த கோட்டில் எழுதிக்கணும். அடுத்தது 2வது படத்தை பாருங்கள். வீனாஸ் ஃபாதர் காட் த பெஸ்ட் ஃபார்மர் அவார்ட் ஃப்ரம் த டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் வரணும். ஃபஸ்ட்டு உள்ளது அதை டிக் பண்ணியிருக்கிறேன். அதை எடுத்து அந்த கோட்டில் எழுதிக்கணும். அடுத்து 3rd பாருங்கள். மை மதர் டேஸ் மீ டு கோ ஃபார் ஏ பிக்னிக் அலவுடு. இதை பொருத்தமானது. அடுத்து பாருங்கள், ராகுல் கிஃப்டட் மீ அண்ட் டேஸ் ஸ்டோரி புக். இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே வரணும். அந்த வார்த்தையை எடுத்து இந்த கோட்டில் எழுதிக்கணும். அடுத்தது ரீட் த ரிடில் அண்ட் ரைட் த ஆன்சர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட், பிளைண்ட், ஸ்மார்ட், நியூஸ் பேப்பர் அப்படின்ட்டு ஒரு 4 வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்து பொருத்தமான இடத்துல அந்த பொருத்தமான வார்த்தையை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. தி பர்சன் ஹூ cannot see இஸ் டேஸ் blind. One that gives information about anything that happens around us is a newspaper. The system that gives free education for all students in our school is government. One who has good knowledge is dash smart. அடுத்த பக்கத்தில் ரீட் அண்ட் நம்பர் த பிக்சர்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாக்ஸுக்குள்ளே. இதை உங்கள் சில்ட்ரனை படிக்க சொல்லுங்கள். கீழே எது பொருத்தமான பிக்சர் அப்படின்ட்டு 1st, 2nd, 3rd அப்படின்ட்டு ஸ்டோரிக்கு பொருத்தமானதை நம்பர் போட சொல்லியிருக்காங்க. உங்கள் குழந்தைகள்கிட்ட நம்பர் கரெக்டாக போட சொல்லி கேளுங்க. அவங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை காட்டுங்க. அடுத்து ஃபைண்ட் மீனிங் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ் யூஸிங் டிக்ஷனரி அண்ட் ரைட் எ சென்டென்ஸ் ஃபார் ஈச் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், வேர்ட்ஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இருக்குது, மீனிங் அடுத்தது சென்டென்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இன்ஸ்பயர்டு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா மோட்டிவேட். இதை சென்டென்ஸில் அமைத்து எழுதும்போது ஹி இன்ஸ்பயர்ட் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை நம்ம உருவாக்கலாம். அடுத்து 2nd பாருங்கள், ரிசீவ்டு கலெக்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஐ ரிசீவ்டு லெட்டர் பை போஸ்ட் மேன், இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை நம்ம உருவாக்கிக்கலாம். அலவுடு அதுக்கு பெர்மிட். அடுத்து இன்ட்ரெஸ்டிங், இதுக்கு மீனிங் ஃபேசினேட்டிங். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பக்கத்தில் சென்டென்ஸ் உருவாக்கியிருக்கிறோம். இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. லிசன் டு த ஸ்டோரி அண்ட் ரீட் இட் அப்படின்ட்டு கீழே பாருங்கள். இந்த ஸ்டோரியை படித்து பார்க்க சொல்கிறாங்க. குழந்தைகளோட வாசித்தல் பயிற்சிக்காக இந்த பகுதியை கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை உங்கள் குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். அடுத்த பக்கத்துலேயும் அதோடைய கண்டினியூஷன் இருக்குது. 2 பேர் பேசிக்கிறாங்க. இந்த உரையாடலை வாசிக்க சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு வாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு முறை ரீட் பண்ணி காட்டி பிறகு அவங்கள படிக்க சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் ரீட் த ஸ்டோரி அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ போன பேஜில் அந்த ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து இங்கே ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. தி ஸ்டோரி இஸ் அபவுட் அப்படின்ட்டு டேஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே தி ஸ்ட்ரகிளிங் ஸ்டார் அப்படிங்கிறது இங்கே வரணும். 2வதுக்கு பாருங்கள், ஸ்மார்ட் அண்ட் பிரைட். 3rd ஒனுக்கு வெரி குட் மார்க்ஸ். 4th ஒன் சயின்ஸ். 5th 12th ஸ்டாண்டர்ட். 6th ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. 7th கம்பெனிஸ். 8th யங் லீடர்ஸ். அடுத்து ரீட் த கார்டு அலவுட் டு யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாக்கியங்களை படித்து காட்ட சொல்லியிருக்காங்க. ஐ எம் கார்த்திக். ஐ cannot see. I am a bright and smart boy. I got very good marks in my 10th standard. I fought for my rights and studied science. I got enrolled in the Stanford University. I opened companies
டு ஹெல்ப் பீப்புள் லைக் மீ. ஐ ரிசீவ்டு த யங் லீடர்ஸ் அவார்டு. இதை உங்கள் குழந்தைகளை சத்தமாக படிக்க சொல்லுங்கள். ரீடிங் ப்ராக்டிஸ்க்காக இந்த பகுதியை கொடுத்துருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் த பேசேஜ் கரெக்ட்லி பை ரெஃபரிங் டு த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை படித்து பார்த்துட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த கோட்டில் மீதி உள்ள ஸ்டோரியை எழுத சொல்லியிருக்காங்க. மாடலுக்கு நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம். இதை அப்படியே கூட அவங்க பார்த்து எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்தில் லிசன் அண்ட் ரைட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நாம் இந்த பகுதியில் எழுதி காட்டியிருக்கிறோம். இதை பார்த்து கூட உங்கள் குழந்தைகள் எழுதிக்கலாம். அல்லது அவங்க எழுதுறதுக்கு நீங்களாகவே ஓனாக வேறு ஏதாவது சொல்லலாம். அதை கேட்டு அவங்க எழுதிக்கணும். டீச்சர்ஸ் மற்றும் பேரண்ட்ஸை சொல்லக்கூடியதை லிசன் பண்ணி அவங்க எழுதணும். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுங்க. அதுக்காக தான் இந்த பகுதி. முகுந்த் lived with his father in a village. The village was near the foothills of a mountain. Many wild animals live in the mountain. They hunted the animals in the village. Mukund made dolls, Marapachi Bommai, out of dry wood. He learned this art from his grandfather. அடுத்து மை ஜேர்னல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதை படித்து பார்க்க சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளை. ஐ எம் ஆஷா. ஐ எம் an active girl. I study well. I do my homework regularly. I always help my brothers and sisters to complete their homework. I help my parents in our farm. I fight for my rights too. இதே போல் கீழே ரைட் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேஸில் உங்கள் குழந்தைகளை பற்றி அவங்கள எழுத சொல்லுங்கள். மேலே எழுதிருக்கிற மாதிரியே பார்த்து கீழே அவங்க பேரை போட்டு எழுதிக்கலாம். ஐ எம் லெனின். இந்த இடத்துல லெனினுக்கு பதிலாக உங்கள் குழந்தைகளோட பேரை எழுத சொல்லுங்கள். ஒவ்வொரு லைனையும் மேலே உள்ளதை பார்த்து அப்படியே அவங்கள பற்றி எழுத சொல்லுங்கள். சுயமாக சிந்தித்து எழுதக்கூடிய திறனை உங்கள் குழந்தைகளுக்கு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பகுதியை வச்சுருக்காங்க.